இல்ல அப்படி பார்க்கும்போது நாம் தமிழர்கள் கட்சிகள் எல்லாருமே அது ஓகே. அது ஏங்க ஆளுங்கட்சியே வந்து எல்லா திமுகவை கட்சிகளரும் எதிர்ப்பாங்க. வீழ்த்தணும்னு, அதாவது ஒன்றும் இல்லை தோழர், ஆ. தமிழ்நாட்டில் திமுக மேலே வெறுப்பு வந்துடுச்சு. அந்த வெறுப்புக்கு பின்னாடி இருக்கிற காரணம் ஒன்று, ம். ஒரே குடும்பத்திலேயே இருக்காங்க. ஆமா. அப்பா இருந்தார், மோகன் வந்திருக்காரு, இனி அடுத்தால இப்போ அவரோட மோகன் துணை முதலமைச்சராக இருக்காரு, அடுத்தால அவர் மோகன் அவரு இன்பநிதி. பேரனும் கலைஞரோட பேரன் கூட்டம் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தானே. இதில் வயிற்றுச்சல் படுறதுக்கு மற்றவங்களுக்கு என்ன வேலை? அது அந்த கட்சியோட பிரச்சனை. தமிழ்நாட்டில் அந்த கட்சியோட தொண்டர்கள் ஒன்று இருக்குல்ல, என்ன தகுதி, அதையா நீங்க தீர்மானிக்கிறீங்க? அது அந்த கட்சியில் உள்ள தொண்டர்கள்லாம் தீர்மானிக்கணும். அதை தீர்மானிக்கிறதுக்கு நீங்க யாரு? அது திமுக கட்சியில் உள்ள தொண்டர்கள் குரல் கொடுத்து, இப்போ அதிமுக சண்டை நடக்கல, அப்படி அங்கே சண்டை நடந்தா பிரச்சனை. அப்படி எவனும் கேள்வி கேட்கல. திமுகவில் அதை அக்செப்ட் பண்ணிட்டு அது எங்களுக்கு தலைவர் அவங்க தானே முடிவு பண்ணி அவங்களாம் ஓட்டு போடுறாங்க, அவங்க மக்களுக்கு வேலை செய்கிறாங்க. நீங்கள் பிடிக்கலன்னா ஓட்டை தானே மாற்றி போட போகிறீங்க. அந்த கட்சி எப்படி நீங்கள் கேள்வி கேட்க முடியும்? இல்லை அது சரின்றீங்களா தப்புன்றீங்க? அது சரி தப்புன்னே பேசக்கூடாதுன்றேன்.